சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் சேகுவாரா ஜெய்சங்கர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். முதல்ல நிகழ்ச்சியின் முதல் விஷயமா பாத்தீங்கன்னா நம்ம சிஎம் சாருக்கு உங்களுடைய பர்த்டே விஷயம் சொல்லிடுங்க. நான் வாழ்த்துலாம் சொல்ல மாட்டேம்மா. ஏன் சார்? நான் முதலமைச்சருக்கு வாழ்த்து சொல்ல மாட்டேன். அவர் எப்போ ஒரு குடும்பத்தோடு இருந்தாருன்னா, ஒரு குடும்ப தலைவர்னு சொல்கிறேன். தமிழ்நாடு முதலமைச்சருக்கு நான் வாழ்த்து சொல்ல மாட்டேன். ஒரு குடும்ப தலைவனுக்கு நான் வாழ்த்து சொல்லுவேன். அவர் குடும்பத்தோடு இணைஞ்சாருன்னா நான் அப்போ வாழ்த்து சொல்கிறேன். ஆனால் இப்போ வாழ்த்து இல்லை, வாழ்த்த மாட்டேன். இதை விட உங்களுக்கு யாரும் போல்டாக சொல்ல மாட்டாங்க. அதனால் முதலமைச்சர் நான் வாழ்த்த மாட்டேன். சும்மா அந்த ஃபார்மாலிட்டிக்கெலாம் சொல்லக்கூடாது, மனநிறைவோடு சொல்லணும். வாழ்த்துனா மனநிறைவோடு சொல்லணும். சும்மா போலித்தனமாக மாண்புமிகு முதலமைச்சருக்கு என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அதெல்லாம் சொல்ல மாட்டேன். நான் பொதுவாக யாருக்குமே இந்த பிறந்தநாள் வாழ்த்துலாம் நான் சொல்லவே மாட்டேன். அப்படி நான் சொல்கிறேன்னா பார்த்தீங்கன்னா மனப்பூர்வமாக இருக்கணும் அந்த வாழ்த்துன்றது இருக்குது. அதே சமயம் நான் வாழ்த்து எதிர்பார்க்கவும் மாட்டேன். இது நான் பிறந்ததே வேஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். அப்படி எனக்கு எது பிறந்தநாள் யாராவது வாழ்த்து சொல்லுவாங்களா சொல்லுங்க. நான் அந்த வாழ்த்தை எதிர்பார்க்க மாட்டேன். ஆனால் தவிர்க்க முடியாமல் சொன்னாங்கன்னா என்ன செய்ய கேட்டால் அவங்க ஓடி சொல்லுவாங்க இல்லையா, அப்போ அவங்கள முகம் சொல்லிக்கூடாதுல்ல, அப்போ நான் நன்றி மட்டும் சொல்லி போட்டுருவோம். அவ்வளோதானே தவிர யாருக்கும் நான் பிறந்தநாள் வாழ்த்து பொதுவாக சொன்னதில்லை. அதுவும் இந்த முதலமைச்சருக்கு நான் வாழ்த்துலாம் சொல்ல மாட்டேன். அப்படி நான் வாழ்த்து சொன்னேன்னா அது போலித்தனமாயிடும். சார், இப்போ பிறந்த நாள் கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் ஒரு பக்கம் சொல்லியிருக்காரு. பிறந்த நாளை தயவு செஞ்சு கொண்டாடக்கூடாது, யாரும் அவங்கவுங்க வேலையே கரெக்டா பாருங்கன்னு சொன்னதா சொல்லப்படுது. ஆனா பிறந்த நாள் கொண்டாட்டங்கள் எல்லை மீறி இப்படி சொன்ன பிறகு என்ன வாழ்த்து சொல்ல சொல்லி கேட்குறீங்க. இப்படி அவரே சொல்லிட்டாரு, ஆனா என்ன வாழ்த்து சொல்ல சொல்லி கேட்குறீங்கன்னா அப்ப என்ன உள்நோக்கம் உங்களுக்கு? சொல்லிட்டாருல்ல. சார், ஆனா அவங்க நிர்வாகிகள் தடபுடலா கொண்டாடிட்டு இருக்காங்க. இதுதான் சொல்றது. இந்த இடத்துல எது போலி, எது உண்மை, எது பொய்னே அவங்களுக்கு தெரியல. சில நேரங்களில் சமிக்கையா சொல்லுவாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, இதை செய்யாதீங்கன்னா செய்யுங்கன்னு அர்த்தம். பொருள் எடுத்துக்கிறது, மிதமிஞ்சி செய்யறது. நாங்கள் செய்வோம், எங்கள் முதலமைச்சர் நாங்கள் செய்வோம். உள்ளபடியே நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. அதை ஃபாலோ பண்ணுறதில்ல. ஸ்ட்ரிக்டாக இவரும் ஸ்ட்ரிக்டாக இருக்கணும்ல. ஒரு 2 பேர் பதவி விட்டுட்டுனா சரியாயிடமா. இப்போ கூட இந்த அமைச்சர்கள்லாம் ஓவர் நைட்டில் திடீர்னு ஜெயலலிதா பண்ணுவாங்க தெரியுமா. அடுத்த நாள் நம்ம அமைச்சர் பதவி போயிடும், கார் போயிடும், பங்களா போயிடும், எல்லாம் போயிடும். பார்த்தீங்கன்னா நடுரோட்டில் அம்மனமாக நிற்கிற மாதிரி இருந்தான். அதிமுக ஆட்சியில் அப்படிதான் இருந்துச்சு. அடிப்படை உறுப்பினர் பதவியில் நீக்கப்பட்டார். அமைச்சர் பதவி மட்டும் கிடையாது, கட்சி பதவி, அடிப்படை உறுப்பினர் பதவி எல்லாத்தையும் நீக்கி ஒரே ஒரு ஆளை பண்ணால் சரியாயிடும். எல்லாம் சரியா வந்துடுவான். மதிக்கிறது இல்லை. ஒரு இன்ஸ்டன்ட் தலைமையிலேருந்து ஒரு உத்தரவு வருதுன்னா இது நிஜமான உத்தரவா சும்மா சொல்றாங்களா, அப்படி ஒரு குழப்பம் இருக்கு. ஃபாலோ பண்ணக்கூடியவங்ககிட்ட இருக்கிற பிரச்சனை அது. இப்போ இதனால ஆட்சிக்கு தான் சிக்கல். நீங்க எத்தனை விஷயம் பாருங்க இன்னைக்கு வந்திருக்கிற. ஏன்னா உப்பு சப்பலாமல் எவ்வளோ ஏன் இந்த கிரிமினல் குற்றங்களே பெரும்பாலான குற்றங்கள் யார் பண்ணுறாங்க? கட்சிக்காரனே பண்ணியிருக்கணும். அதனால இப்போ நெருடல். இப்போ பொதுவாக நடக்கிற குற்றங்கள் வேறு, ஒரு டொமஸ்டிக் கிரைம் நடக்குது, சோஷியல் கிரைம் நடக்குது, அது வேறு. ஆனால் அந்த சோஷியல் கிரைமை யார் பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா கட்சிக்காரனே பண்ணுறான். அப்போ அது எவ்வளோ இன்னும் சிக்கலாகுது பாருங்க. உங்கள் கட்சிக்காரன் அண்ணா யூனிவர்சிட்டி விஷயம் மறந்துட்டீங்களா? அதைத்தான் நான் சொல்றேன். அதனால தான் தூக்கி போட்டு உங்களை போட்டது இது. அதனால தான் என்ன செஞ்சோன்னா, இந்த மக்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, உங்களுக்கு வாக்களிச்சது எதனால? இவங்க சரியில்லை, அண்ணா யூனிவர்சிட்டி இருக்கு, அதிமுக பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி சம்பவம் இருக்கு, அதனால இவங்க வேண்டாம்னு சொல்லி தான் உங்களை போட்டிருக்காங்க. அப்போ நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்டீங்கன்னா, நாங்க ஒரு சேலம் எடுத்துங்க, ஒரு ஆலந்தூர் எடுத்துங்க அப்படி சொல்ற மாதிரி இருக்கக்கூடாதுல்ல. இவங்க வேணான்னு தானே உங்களை தூக்கி போட்டு திருப்பி நீங்க என்ன செய்றீங்க கேட்டீங்கன்னா இப்போ இந்த அரசுக்கே மைனஸ் என்ன தெரியுமாமா, ஒரு குற்றச்சாட்டு சொன்னா என்ன செய்றீங்கன்னா, ஏன் உங்க ஆட்சி நடக்கல? அப்ப என்ன சொல்ல வரீங்க? எங்க ஆட்சியில் இப்படி நடக்கும்னு சொல்ல வரீங்களா? உங்க ஆட்சியில் நீங்க பண்ணீங்கப்பா, இப்போ எங்க ஆட்சிப்பா, எங்க டான்ப்பா, நாங்க பண்றோம்ப்பா. உங்க ஆட்சியில் நீங்க ரேப் பண்ணீங்கப்பா, இப்போ எங்க ஆட்சி எங்காளுக்கு ரேப் பண்றாங்கப்பா. அப்படி ஆயிடுது இல்ல. இது மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க. என்னங்க இது? சார், இந்த இடத்துல தான் இன்னொரு வலிமையான தலைவர் தேவைப்படுறாரு அப்படின்ற அந்த வெற்றிடம் காலியாவே. அதுதான் நான் சொல்றேன். உள்ளபடியே நீங்க வேற எந்த காரணம்னு சொல்லுங்கம்மா. ஒரு உயர்கல்வித்துறை அமைச்சர் வாடி சீடின்னு சொல்லி ஒரு பாட்டு இருக்குல்ல, அதில் போய் டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறாரு. அடிப்படையில் அவன் காங்கிரஸ்காரர். அவர் யாராவது உயர்கல்வித்துறை அமைச்சர், எவ்வளோ பெரிய பொறுப்புமா. உயர்கல்வித்துறை அமைச்சர் ஒரு இலாகா ஒதுக்குறது கூட பார்த்தீங்கன்னா பரவாயில்ல. நீங்கள் திமுக ஆட்சியெல்லாம் இது மாதிரி இலாகா பார்த்தீங்கன்னா அதுவும் கூட்டணிக்கே யாரும் கொடுக்க மாட்டாங்க. அதுவும் உயர்கல்வித்துறை அமைச்சர்லாம் ரொம்ப பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வகையான கேட்டால் உயர் பதவி அது. ஏன்னா உயர்கல்வித்துறை அமைச்சர் நாளைக்கு பட்டமளிப்பு விழாவில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் கவர்னரோடு சேர்ந்து கலந்துக்கக்கூடிய ஒரு நிறைய நிகழ்வு இருக்குது இந்த உயர்கல்வித்துறை அமைச்சருக்கு மட்டும். கல்லூரிகளில் பட்டமளிப்பு விழாவில் சில நேரங்களில் நீங்கள் வேந்தராக இருக்கக்கூடிய ஆளுநரோட சேர்ந்து நீங்கள்
பயணிக்கக்கூடிய ஒரு சூழலாம் இருக்குது. அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து நியாயமா இது ஒரு ஒரு பெண்ணோட சேர்ந்து நீங்கள் நீங்கள் ஒன்றும் வந்து 4 சோத்துக்குள்ள ஒரு பொது இடமா கூட இருக்கட்டுமே, அந்த இடத்துல நீங்கள் போய் டான்ஸ் ஆடுறீங்கல்ல, வாடி சீடின்னு சொல்லிட்டு இதுதான் ரொம்ப கொடுமையான விஷயம். இப்படி ஒரு விஷயத்தை சுட்டி காட்டும் போது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு முதலமைச்சர் பிறந்த நாளில் நான் டான்ஸ் ஆடினா என்னன்னு சொல்லி கேட்குறாருன்னா, அப்போ நீங்கள் என்ன சொல்ல வருது? இப்போ நான் ஒரே சீமான் சொன்னது தான் சொன்னேன். இந்த காங்கிரஸ்காரெல்லாம் மானம் ஈனம் சூடு சொரணை இல்லைன்னு சொல்லி கேட்டார்ல சீமானு, அந்த வார்த்தை சரியாயிடுதா? அந்த வார்த்தை சரியாயிடுது. சீமான் சொன்ன வார்த்தை சரிதானே? ஏங்க இது தப்புன்றதை சொல்லி சுட்டி காட்டின பேர் கூட பார்த்தீங்கன்னா, இது வந்து முதலமைச்சருடைய வந்து அவருடைய பாடலுங்க, அது அவர் பிறந்த நாளுக்கு டான்ஸ் ஆடுறீங்க, இதில் தாங்க பெரிய தப்புன்னு கேஷுவலாக போகிறீங்க. உங்களை என்ன சொல்கிறது? இதுவாக காமராஜருடைய இந்த காங்கிரஸ்காரனுடைய வந்து அந்த பயணம், அரசியல் பயணம் எப்படி காமராஜர் பின்பற்றினீங்க நான் கேட்குறேன். இதே எம்ஜிஆர் அவர்கள் பல்லாண்டு வாழ்க்கைன்னு நினைக்கிறேன். அந்த படம் ஒன்றே குலம் என்று பாடுவோம், ஒருவனே தேவன் என்று போற்றுவோம் சொல்லி அந்த பாடலே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிரச்சார கூட்டங்களையும் அந்த பாடல் ஒலிக்கும். இதை தாண்டி அன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பள்ளி கல்லூரிகளில் கூட அந்த பாடல் வந்து ஒளிபரப்பு நடந்துச்சு. அதுக்கு பிறகு வந்து இந்த சங்கே முழங்குன்னு ஒரு பாட்டு இருக்கு, சங்கே முழங்கு. இது ஒவ்வொரு கல்லூரி விழாக்கள்லையும் ஆண்டு விழாக்கள்ல அந்த பாடல் பாடுவாங்க. அதுக்கு பெண்கள் வந்து நடனமே ஆடுவாங்க. அது பிரச்சனையே இல்லை. இப்போ இந்த சிங்கப்பெண் அந்த படை இருக்குல்ல, சிறப்பு படை, அது கூட சிங்கப்பெண்ணே போனாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பொருட்டெடுத்து பேசவே இல்லை. மரியாதைக்குரிய பாடல், கண்ணியமான பாடல்கள். இப்போ அதே விட பார்த்தீங்கன்னா இப்போ நான் கேட்குறேன் வந்து விஜய் அவர்கள் நடிச்ச எவ்வளோ பாடல்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு என்ன சொன்ன ஒரு புரட்சிகரமான பாடல்கள் கூட இருக்கட்டும். அந்த பாடல்கள் நீங்கள் வந்து பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு குத்தாட்ட பாடலுக்கு போயிட்டு நீங்கள் வந்து ஒரு உயர்கல்வித்துறை அமைச்சர் போயிட்டு நீங்கள் டான்ஸ் ஆடி இதை கேள்வி கேட்டால் இது ஒன்றும் தப்பு கிடையாதுன்னு சொல்லி பேசணும்னா அப்போ நீங்கள் உங்களை என்ன இதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறேன்? சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க தாவேகாவினுடைய அந்த நிர்வாகிகள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து பொது வெளியில போயிட்டு பெரும்பாலும் கொண்டாடுவதை விட பள்ளிகளையே டார்கெட் வச்சு இது வந்து நான் நினைக்கிறேன் இது வந்து தன்னிச்சையா போய் செய்த மாதிரி தெரியல. ஒரு என்ன சொன்ன ஒரு வகையான இது ஒரு என்ன சொன்ன ஒரு மனவசியப்படுத்துறது தானே, மூல செலவு பண்ணுறது தானே இது. பிள்ளைகள்கிட்ட போயிட்டு வந்து ஸ்கூலில் கொண்டு போயிட்டு இதை திணிக்கிறதுன்றது கடந்த காலத்தில் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இந்த ஸ்கூல் ப்ரோக்ராமில் போயிட்டு வந்து நான் வந்து என்ன சொன்னேன் எமோஷனலாக பேசுறது, இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த அதாவது நான் மூல செலவு பண்ணுற மாதிரி சில வார்த்தைகளை பேசுவாங்க. உங்களுக்கு தெரியல, இந்த தாமுன்னு ஒருத்தர் இருந்தார்ல, அவர் அதான பண்ணார், நான் ஊக்குவிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டு அந்த பிள்ளைகள்லாம் ஒரு மாதிரி வந்து மூல செலவு பண்ணி மனவசியப்படுத்துகிற அந்த மாதிரி சில வார்த்தைகள் ரொம்ப உருக்கமான வார்த்தைகள்லாம் பேசி அதுக்கப்புறம் அது பிரச்சனையாகி அதுக்கப்புறம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா தடை விதிச்சாங்க. ஆனா நீங்க இது வரைக்கும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதாவது திமுகவா இருக்கட்டும் அதிமுகவா இருக்கட்டும் ஸ்கூல்ஸ்ல போயிட்டு கட்சி சார்ந்த விஷயங்களை செஞ்சிருக்காங்க. இது காலகாலமா எப்படி நடக்குதுன்னா ஒரு ஆண்டு விழாக்கள்ல வந்து ஒரு எம்எல்ஏ போய் பங்கேற்பாங்க, இல்ல அமைச்சர் போய் பங்கேற்பாங்க. ஆண்டு விழாக்கள்ல வந்து இது நான் பார்த்துருக்கேன். ஆனால் வந்து இதை வந்து ஒரு எதுவும் சம்மந்தமே இல்லாமல் ஒரு நிகழ்ச்சியில் போயிட்டு நீங்கள் வந்து முதலமைச்சருடைய பிறந்தநாள் இன்னைக்கு இருக்குன்னு சொல்லிட்டு முதலமைச்சர் பிறந்தநாளுக்கு இன்னும் சொல்லப்போனால் பல இடங்களில் வந்து இந்த பிறந்தநாள் வந்தப்போ பார்த்தீங்கன்னா இனிப்பு கொடுக்கறது கூட நடக்காது. சரி, இது அரசு நிகழ்வே கிடையாது. இல்லை அதுதான் நான் சொல்கிறேன். நீங்கள் உள்ளபடியே நீங்கள் செய்யணும்னா நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா ஒரு பொதுமக்கள்கிட்ட வந்து பிறந்த நாள்னு சொல்லிட்டு இப்போ எம்ஜிஆர் உங்களுக்கு தெரியும் ஏடிஎம்கே டிஎம்கே அதை பண்ணுவாங்க, அன்னதானம் பண்ணுவாங்க. ஒரு முச்சந்தியில் வந்து ரேடியோ போட்டு விட்டு அன்னதானம் போடுவாங்க. நேற்றைய தினம் கூட நான் ஒரு பகுதியில் பார்த்தேன், ஒரு 50 அரிசி மூட்டைகள் சின்ன பேக் இருக்குல்ல, ஒரு 50 மூட்டை அடுக்கி வச்சிருந்துச்சு. அதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய ட்ரம்மில் வந்து சாப்பாடு வச்சிருந்து நான் காரில் வரும்போது நான் பார்த்தது ட்ரம்மில் வச்சுருந்தாங்க. ஒரு 50 மூட்டை அடிக்க வச்சுட்டு வந்து டிவிக்கு பாடல் போட்டு ஏதாவது உங்கள் விஜய் இருக்கலாம் அந்த பாடல் போட்டிருந்தேன். அப்போ நினச்சா ஒரு 50 பேர் ஒரு 50 ஒரு 20-30 பேர் வந்து வெயிலில் உட்காந்துருந்தாங்க. இது காலகாலமாக இப்படி தான் நடக்குது. நான் மனசுக்குள்ள நினச்சிட்டு வந்தேன்னு கேட்டால் டிஎம்கே தான் படிச்சு ஏடிஎம்கே தான் படிச்சு இவங்க கொடுக்குற ஒரு 50 பாக்கெட் அரிசிக்கு வந்து ஒரு வேளை சாப்பாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெயிலில் வந்து உட்கார்ந்தாங்க அந்த மக்கள். நான் பார்த்தேன் சார். மக்களாவது பரவாயில்ல சார், இதுதான் அதுதான் நான் சொன்னேன். நானே மனசுக்குள்ள நான் மனசுக்குள்ள என்ன நினைச்சேன்னு சொன்னேன், எவ்வளவு நாள் தான் இந்த எங்க ஜனங்களை இப்படி பிச்சைக்காரங்களா வச்சிருப்பீங்க நீங்க அப்படிதான் நினைச்சுதான் நான் வந்தேன். ஏன்னா ஒரு பிறந்தநாள் நிகழ்ச்சிக்கு ஒரு நலத்திட்ட உதவின்னு சொல்லிட்டு என்னடா பண்றீங்கன்னு பார்த்தீங்கன்னா, நலத்திட்ட உதவியில் என்ன கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிலோ அரிசி நலத்திட்ட உதவி, ஒரு வேளை சாப்பாடு, அவ்வளோதான் இல்லையா, ஒரு 150 ரூபாய் ஒரு புடவை, இதான் நலத்திட்ட உதவி.
இதை கொடுக்குறீங்க. ஆனால் இது ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பந்தலை போட்டு அந்த மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குடிக்க தண்ணி கொடுத்து வெயிலில் உட்காந்துருந்தாங்க. நான் கண்ணால் பார்த்தேன், நேற்றுக்கு வரும்போது பார்த்தேன். சென்னையிலேயே ஒரு பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெயிலில் உட்காந்துருக்குறாங்க. ஆனால் ஒரு 50 மூட்டை அரிசி வந்து அடுக்கி வச்சிருந்துச்சு. நானும் காரை கொஞ்சம் ஸ்லோ பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தேன். சொல்லுங்களேன், இது இப்போ நான் இது எதுக்காக இடத்த சொல்கிறேன்னு கேட்டால் தேவையில்லாமல் ஒரு விளம்பரம் வந்துடும் அவங்களுக்கு. அதை நான் பார்த்தேன். வயசானவங்க எல்லாமே உட்காந்துருந்தாங்க. அத்தனை பேருமே வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் எல்லாம் வயசானவங்க உட்காந்துருக்காங்க. பொன்னேரியில ஒரு பள்ளிக்கூடத்துல வந்து பாத்தீங்கன்னா 3500 குழந்தைகளை வெயில்ல உட்கார அதுதான் நான் சொல்றேன். இது சாதனை ஒரு வரைபடத்துல வந்து கொண்டு வந்துட்டு அதே மாதிரி உட்கார இதெல்லாம் எவ்வளோ வந்து இது வந்து ஒரு என்ன சொன்ன இது இது எனக்கு என்ன நினைவு தோணுது தெரியுங்களா? எனக்கு நான் சொல்லட்டுங்களா, இதே நிலை நீடிச்சுதுன்னா 91ல் ஜெயலலிதா வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சிக்கு வந்தாங்க இல்லையா முதல் முறை. அப்போ வந்து இந்த மாதிரியான வந்து நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. அன்னை வேளாங்கண்ணியா சித்தரிக்கிறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பகட்டு பரோடாபம் ஆணவம் அகம்பாவத்தோடு நடந்துக்கிட்டது, இது மாதிரி வந்து கட்சியில் இருக்கிற நபர்கள்லாம் வந்து துதி பாடுறது, இது நிறைய வந்து தொடர்ச்சியாக நடந்துச்சு. அதைத்தான் எனக்கு நினைவுக்கு வந்து எனக்கு வருது. என்னன்னு கேட்டால், இவங்க வந்து 91 96 95 அந்த அந்த அதிமுக அரசு மாதிரி இவங்க நடந்துக்கிறாங்க. இது நான் வந்து ஒரு விஷயம் நான் சொல்கிறேம்மா மீண்டும், இது வந்து முதலமைச்சருக்கு தெரியாமல் நடக்கிறது அப்படின்னா, தெரியாமல் நடந்தால் கூட பார்த்தீங்கன்னா அரசு சொல்லணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உளவுத்துறை இருக்குது, காவல்துறையிலேருந்து உளவுத்துறை ஒன்று தனியாக செயல்படுது, அதிகாரிகள் இருக்கிறாங்க, தினம் வந்து அன்றாடம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கட்சி பி இருக்கிறாங்க. இவ்வளோ பேர் இருக்கும்போது கேட்டால் முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு போனோம். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அதைத்தான் நான் சொல்கிறேன். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் தான் இப்போ வந்து முதலமைச்சர் சம்மந்தப்பட்ட துறைக்கு அவர் பேசிட்டு இருக்கிறாரு. உள்ளபடியாக அவருக்கு தான் பிரச்சனையா அங்கே. இன்னைக்கு அதிகமா விமர்சிக்கப்படுறது 2 துறைமா. ஒன்னு பள்ளி கல்வித்துறையும், இன்னொன்று வந்து பள்ளி கல்வித்துறையும் உள்துறையும். காவல் அதாவது கட்டினா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எடுத்து பேசுறாங்க சரிங்களா. அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து 150 கொலை நடந்துச்சு, 109 நடந்துச்சு சொல்லிட்டு இதில் மொத்தமாக எனக்கு வந்து சேர்க்கறதுலையே எனக்கு இந்த எண்ணிக்கை அடிப்படையில் சேர்க்கறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா இங்கே 4 சவத்துக்குள்ளே நடக்கிற குற்றத்தை வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறையில் இருக்கிறவங்க போயிட்டு வந்து ஸ்பைடர்மேன் மை போட்டுலாம் போய் பார்க்க முடியாது. அப்படிங்களா சொல்கிறது. அப்போது ப்ரிவெண்ட் பண்ணக்கூடிய அந்த குற்றத்தை மட்டும்தான் அவங்க வந்து பண்ண முடியும். அப்போது சோஷியல் கிரைமையும் டொமஸ்டிக் கிரைமையும் ஒன்றா எண்ணிக்கையில் மொத்தமாக சேர்த்து ஒரு 109 பாலியல் குற்றங்கள், 150 கொலைகள். இது 150 கொலையில் எத்தனை கொலை வந்து பார்த்தீங்கன்னா வந்து உள்ளுக்குள்ளே 4 சவத்துக்குள்ளே நடக்கிற கொலைகள்ன்றது தெரியாது இல்லை. அதை வந்து நம்ம பிரித்து தான் பார்க்கணும். ஆனாலும் இது வந்து நம்ம முட்டு கொடுக்க முடியாது. இது அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கணும். பட் ஏற்கனவே இருக்கிற அந்த காவல்துறையை வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது என்ன மேம்படுத்துறதுன்ற அந்த இலக்கை நோக்கி இவங்க யாருமே பேசினா இன்றைக்கி கூட நான் சொல்கிறேன். சரி, சட்டம் இப்போ எல்லாரும் சொல்கிறாங்க, எதிர்கட்சி தலைவர் சொல்கிறார் 150, 2 பேரும் சொல்கிறாங்க போட்டி போடுற 150 பாலியல் குற்றங்கள், 150 176 கொலைகள் இருக்குது அப்படின்னா சொல்கிறாங்க. ஆமாம் சார், நானும் சொல்கிறேன் கேட்டால் இதை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க என்ன சர்வே எடுத்து போடுறாங்க கேட்டால் 5 வருடத்தில் வந்து எவ்வளோ குற்றங்கள் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு இவங்க சர்வே எடுத்து போடுறாங்க. அதுக்கு தான் நான் உங்களை ஒரு கேள்வி கேட்டேன். இன்னமும் இந்த இடத்துல ஒரு வலிமையான தலைவருக்கான அதுதான் நான் சொல்றேன். அதனால தான் நான் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா இப்போ இந்த 2 தரப்புலையும் நீங்க என்ன முடிவு இப்போ ஒரு விஷயம் நல்லா கிளியரா இப்படி புரிஞ்சுங்க நீங்க. அதாவது இந்த திமுகவும் இந்த அதிமுகவும் இந்த 70 ஆண்டு காலம் மாறி மாறி ஆட்சி அமைச்சு வந்து கேட்டால் இன்னொரு புதிய ஒரு நபர் வந்து வந்தார்னா மிகப்பெரிய ஒரு மாற்றம் நடந்துரும்னு சொல்லி வாக்களிச்சாங்க பார்த்தீங்களா. இப்போ இவங்க வழங்கக்கூடிய பதில் இருக்கு பாருங்க, இந்த ராஜ்மோகன், இந்த ஆதவ் அர்ஜுனா, இன்னொரு இருக்கிறார், நீங்கள்லாம் என்ன சொல்ல வரீங்கன்னு சொன்னீங்கன்னா இவங்க என்ன பண்ணாங்களோ அதைத்தான் நாங்களும் பண்றோம். எங்ககிட்ட புதுசா நீங்க எதுவும் எதிர்பார்க்காதீங்க, பெரிய மாற்றங்கள்லாம் கிடையாது, இன்னும் ஒரு படி மேலே போயிட்டு இருக்குது. இதுதான் உண்மை. இந்த சட்டம் ஒழுங்காக இருக்கட்டும், மற்ற துறைகளாக இருக்கட்டும்னு கேட்டால் இன்னும் ஒரு படி மேலே போயிட்டு இருக்கு. நான் உள்ளபடியே சொல்கிறேம்மா, நீங்கள் வந்து மக்கள் வந்து வாக்களிச்சிட்டாங்க, இனி 5 ஆண்டு காலத்துக்கு நீங்கள் தான் வந்து முதலமைச்சர். நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டால் இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்கும் போதுன்னு கேட்டால் இதுக்கு ஒரு ஆக்கப்பூர்வமான பதில் சொல்லணும். இப்போ சொந்த கட்சிக்காரனே இப்படி பண்ணுறாங்கன்னா நீங்கள் வந்து இப்போ தான் நீங்கள் என்ன செய்றீங்கன்னா ஒரு அந்த கட்சியை ஒன்றிய செயலாளர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நீக்கிருக்கீங்க. அந்த நீக்கத்தோடு சேர்ந்து நீங்கள் ஒரு அரெஸ்ட் போட்டிருந்தீங்கன்னு வச்சிங்களேன், அத்தனை பேர் அலர்ட் ஆகிட்டு இருப்பாங்க. அந்த உத்தரமேரூரில் போய் ஒரு ஸ்கூலில் போயிட்டு ஒரு நபர் வந்து நீங்கள் பண்ணுறது கட்சியை வந்து அடிப்படை உறுப்பினர் நீக்கிறீங்க. அதுனா என்ன கவர்னர் பதவியா, அது ஐநா சபை தலைவர் பதவியா, அது ஒன்றிய செயலாளர் வந்து நீக்கிறதுன்றது ஒன்றும் கிடையாது. அப்போ நீங்கள் என்ன செய்யணும், ஒரு கைது நடவடிக்கை பண்ணுங்க, ஒரு அமைச்சரை நீக்குங்க, மொத்த பேரும் கிளியர் ஆயிடுவாங்க. இது மொத்தமே யார் வந்து முதலமைச்சருக்கு தான் கெட்ட பேர். இப்போ முதலமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு செயலற்ற முதலமைச்சர். நீங்கள் என்ன தான் நீங்கள் வந்து முட்டு கொடுத்தால் கூட நீங்கள் பேசி நீங்கள் என்ன சாதிச்சிங்க, சரி பேசி ஒன்றும் சாதிக்கவே இல்லை. இப்போ நிதி ஆயோக் கூட்டத்தில் போய் நீங்கள் என்ன பேசிட்டு வந்தீங்க, தமிழோட வளர்ச்சியை பேசி தானே வந்தீங்க அங்கே. அப்போ இந்த இடத்துல நீங்கள் போகிற போக்கில் இதை லெஃப்ட் ஹேண்டில் அப்படியே கடந்து போயிடலான்னு பண்ண முடியாது. இப்போ இதுக்கு வந்து கேட்டால் இது இப்போ இன்னொன்று நான் கேட்குறேன், இப்போ நீங்கள் இந்த எதிர்கட்சி தலைவர் பேசுகிறதா இருக்கட்டும், வந்து மற்ற கட்சி தலைவர் பேசுகிறதா இருக்கட்டும், நீங்கள் பதில் கொடுத்தா இது எல்லாமே மக்கள் பாருங்கள், மக்களுக்கு ஒரு கணக்கு இருக்காதா, மக்களுக்கு ஒரு கணக்கு இருக்குல்ல.
அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூன்று கட்சிகளுமே எப்படி இன்னைக்கு வந்து ஒரு அலை மாதிரி ஒரு வீசினான்னு கேட்டால் 2 திராவிட கட்சிகள் வேணாப்பா, 3வதாக இவர் வந்தாருன்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெரிய மாற்றம் நடந்துடும் சொல்லி போட்டாங்கல்ல. இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு கேட்டால் எங்ககிட்ட நீங்கள் பெரிய மாற்றம்லாம் எதுவும் எதிர்பார்க்காதீங்க, அதை தான் நீங்கள் இப்போ சொல்ல வரீங்க. அப்போ இந்த இடத்துல வலிமையான தலைவர் இல்லை. அதுவும் குறிப்பாக நான் சொல்கிறேன், இந்த இடத்துல இது வந்து நல்ல போக்கு கிடையாது. ஒரு முதலமைச்சர் வந்து பதில் சொல்லக்கூடியதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது சரியோ தவறோ எல்லாருமே இப்போ நான் கேட்குறேன். இன்றைக்கி தினம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து முதல் பேச்சு பேசினார் புஷி ஆனந்த். அதில் 2.5ன்னு சொல்கிறதுக்கு 2.5ன்னு சொல்கிறதுக்கு அவர் என்ன செஞ்சிட்டாரு, 25ன்னு சொல்லிட்டாரு. சரிங்களா சொல்கிறது? அப்போ அதை சரி பண்ணுறாரு சபாநாயகர். இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன எரர் வரும், அது காலப்போக்கில் பழகிடும். அப்போ நீங்கள் எல்லாரையும் நீங்கள் வந்து சொன்னால் பினாமி, இதுக்கு ஒரு பினாமி போட்டிங்கன்னு வச்சுங்க. திமுக ஆட்சியில் தான் வந்து கொள்ளையடிக்கிறதுக்கு பினாமி, அதிமுக ஆட்சியில் கொள்ளையடிக்கிறதுக்கு பினாமி, நீங்கள் பேசுறதுக்கே பினாமி விட்டிங்கன்னா எப்படி? நான் பதில் சொல்கிறதுக்குலாம் இந்த தம்பி ராஜ்மோகன் பதில் சொல்லுவார், நான் பதில் சொல்ல வேண்டியதுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் நான் சொல்கிறேன். சரி, அவங்க கூட சொன்னதில் கூட சொல்லுமா, இந்த கவித்துவமாக பேசுறது, இந்த வந்து பார்த்தீங்கன்னா நீட்டி முழங்குறதுலாம் அர்த்தம் கிடையாது, விஷயம் இல்லைல்ல. அப்போ இந்த குற்றச்சாட்டை நீங்கள் சொல்கிறீங்க, நீங்கள் பதில் பாலை திருப்பி விடுறீங்க. என்னன்னு கேட்டால் உங்கள் ஆட்சி கூட தான் நடந்துச்சு, உங்கள் ஆட்சி நடந்துன்றீங்க, அவ்வளோதானே. உங்ககிட்ட பதில் இல்லைல்ல, இதை எப்படி சரிப்படுத்த போகிறீங்க? இப்படி ஒரு கேள்வி கேட்கும் போது பார்த்தீங்கன்னா இதை எப்படி சரிப்படுத்தணும்னு சொல்லணும்ல. எதுக்கு எடுத்தாலும் உங்கள் ஆட்சியில் இது நடந்துச்சு, இந்த குற்றம் உங்கள் ஆட்சி நடக்கலையா? 5 ஆண்டு காலத்தில் நீங்கள் பண்ணீங்க, நாங்க 48 நாள் தான் பண்றோம், நீங்க 5 வருஷம் பண்ணீங்க. இந்த இடத்துல சீமான் அவர்கள் வந்து சட்டமன்றத்துல இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும்? அதத்தான் இப்ப எல்லாரும் நல்ல கேள்வி இது, அதை எல்லாருமே இப்ப எதிர்பார்க்கிறாங்க. அந்த சூழல், அந்த நெருக்கடி வச்சு சீமான் சட்டசபையில வந்து கால் வைக்க வேண்டிய காலத்தின் கட்டாயம் நெருங்கிடுச்சு. இது சீமான் அவர்கள் தான் இனிமேல் முடிவெடுக்கணும். கிட்டத்தட்ட நான் எனக்கு வந்த தகவல் அடிப்படையில் நான் சொல்றேன், முக்கியமான கட்சிகள், எந்த கட்சியிலும் கேட்காதீங்க, முக்கியமான கட்சிகள், தமிழ்நாட்டில் இருக்க முக்கியமான கட்சிகள் வந்து சீமானவர்கள் சட்டசபைக்கு போகணுன்றத வந்து விரும்புகிறாங்க. அதுக்கு அரசியல் உள்காரணங்கள் ஏதாவது இருக்கலாம், அது எனக்கு தெரியல. ஒருவேளை ஜெயலலிதா வந்து ஒரு காலத்தில் வந்து ஒரு முடிவெடுத்தாங்க, ஸோ அவர்கள் அட்வைஸ் கொடுத்தாரு, வேற வழியே கிடையாது, நீங்கள் ஆட்சி அமைக்கணும்னு சொன்னால் விஜயகாந்தோட கூட்டணி போயாகணும்னு சொன்னாங்க. அது மாதிரி ஒருவேளை வந்து திமுக நினைக்குதான்னு எனக்கு தெரியல. ஆனால் வந்து சீமான் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பொது வேட்பாளர் நிறுத்தணும்னு வந்து விரும்புறாங்க. இது அந்த கட்சிக்கான அந்த மரியாதையை கெடுத்துறாதா சார்? சீமான் அவர்களை மறைமுகமா ஆதரவுனா அப்புறம் நாளைக்கு சொல்லுவாங்கல்ல, இல்ல நீங்க அது பாருங்களேன், ஒரு விஷயம் நான் சொல்ல, இப்போ இந்த இடத்துல வந்து நான் கூட்டணிக்கு போகணும்னா நான் சொல்லவே இல்லை. முதல் கட்டம் வந்து வந்து நீங்கள் காலப்போக்கில் கூட்டணி இழுப்பாங்கலாம் எனக்கு அது தெரியாது. ஆனால் சீமான் வந்து நான் பிளைண்டாக நான் சாதாரண நாம் தமிழ் கட்சி தொண்டனாக நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் நினைக்கிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து தமிழ் தேசியத்தை நேசிக்கிற ஒரு மனிதனாக நான் வந்து ஒரு தமிழனும் நான் விரும்புகிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா சீமான் வந்து இந்த முறை சட்டமன்றத்துக்கு போயிருக்கணும்ட்டு, அது நடக்கலை. உள்ளபடியே அது காரைக்குடி நடந்துருக்கணும், அது நடக்கல. அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய சதி இருக்குது, ஊடகங்கள் சதி இருக்குது, இந்த தாவேக்கா சதி இருக்குது, நான் வெளிப்படையாக சொல்கிறேன், மிகப்பெரிய சதி இருக்குது. அப்போ இந்த இடத்துல நான் விரும்புகிறேன் என்னன்னு கேட்டால், நான் என்னை போன்ற இன்னும் பார்த்தீங்கன்னா வந்து கோடிக்கணக்கான பேர் கூட விரும்பலாம், சீமான் வந்து சட்டசபையில் இன்னைக்கு இருந்தாகணும். ஏன்னா நிலைமைகள் மோசமாக இருக்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னா யார் கேள்வி கேட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு இப்படி நீங்கள் எடுத்துங்களேன், இன்னைக்கு இன்றைய தினம் விட்டுருங்க, நம்ம வந்து இருக்கிறதே 2 கட்சிகள் அங்கே என்ன நடக்குதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இங்கே அதிமுக இருக்கட்டும் அல்லது திமுக இருக்கட்டும், 2 பிரதான 2 எதிர்கட்சி மாதிரி ஆயிடுச்சு. ஒரு பக்கம் வந்து இன்னைக்கு நடந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வந்து ஒரு சில கேள்விகள் எழுப்புறாங்க, அதை பேச விடாமல் வந்து சபாநாயகர் வந்து அனுமதி மறுக்கிறாரு, வெளிநடப்பு செஞ்சுட்டு மீண்டும் வந்து உள்ளே வந்துட்டு அது மீண்டும் அது அனுமதி கேட்குறா, அது அனுமதி வழங்கப்படலை. இந்த சைடில் வந்து திமுக சைட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பலர் வந்து பேசுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முற்படுறாங்க. ஒரு கட்டத்தில் வந்து ஏவாவேலு பேசிட்டு அதுக்கப்புறம் அவர் வந்து அமர்ந்துறாரு, அப்படி போயிடுச்சு. இப்போ வந்து இந்த இடத்துல வந்து பிரேமலதா இருக்கட்டும், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க சம்மந்தம் இல்லாமல் சில விஷயம் பேசிட்டு, அவங்களே தமிழ் சுத்தமாக பேசலை, ஆனால் அவங்க வந்து கவர்னர் பேசலைன்னு சொல்லிட்டு வந்து அவங்க ஏதோ ஒன்று பேசிட்டு அதுக்கப்புறம் அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கடைசியில் வந்து மேகதாது பிரச்சனையை பற்றி பேசுவாங்கன்னு பார்த்தா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பெட் பாட்டில் தண்ணியை பற்றி பேசிட்டு அவங்க கதையை முடிச்சிட்டாங்க. அப்போது இந்த இடத்துல வந்து ஒரு என்ன சொல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஒரு நபர் இல்லையோன்ற அந்த யோசனை எனக்கு இருந்துச்சு. மு.க. ஸ்டாலின் அவர் வந்து இல்லை. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல்லான ஆள் கேட்டால் அங்கே ஒரே ஒருத்தர் தான் வந்து விஜய் மட்டும்தான் அங்கே பவர்ஃபுல். மீதி எல்லாரும் பேசுறதுனால பவர்ஃபுல்லாக பேசுறதுனால அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆளுமையாக வந்து யார் இருக்கிறா, விஜய் இருக்கிறாரு. அப்போ இந்த வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உதயநிதி இருக்கிறாரு. இன்றைக்கி உதயநிதி என்ன பண்ணாங்கன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்றைக்கி உதயநிதி என்ன செய்தார்னா வந்து அவருடைய கேட்ட கேள்விகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பல துறை சம்மந்தப்பட்ட கேள்வி கேட்டதுனால இவர் அறநிலையத்துறை அமைச்சர் பேசுகிறாரு,
கல்வித்துறை அமைச்சர் பேசுகிறார், இப்படி வந்து கலந்து எல்லாரும் பேசுனாங்க. அதுக்கு பிறகு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் பதில் விளக்கம் தரும்போது நான் சொல்றது இந்த விஷயம் நல்லா மட்டும் பாருங்க. இந்து அறநிலைத்துறை குறித்து ஒரு கேள்வி கேட்கிறாரு உதயநிதி, அவர் பதில் சொல்றாரு. அந்த பதில் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு உள்ளபடியே இவருக்கு கன்ஃபியூஷன். யாருக்கு கன்ஃபியூஷனு? உதயநிதி கன்ஃபியூஷன் இல்லை. இந்த பதில் வந்து சொல்றாரு கேட்டனா ஒரு 10 கோடியில் வந்து ஒரு மல்டி லெவல் ஏதோ பார்க்கிங் ஏதோ ஒரு பண்ணீங்களா சொல்லிட்டு அது சொல்றாரு. அது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து அதுக்கான விளக்கம் யாருன்னு கேட்டனா முன்னாள் இந்து அறநிலைத்துறை அமைச்சர் தான் அந்த விஷயம் தெரியும், அவர் தான் பண்ணோம். அப்போ அவர் எழுந்து பேசுறாரு. அந்த பேசுனதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதில் வந்து மறுபடியும் ஒரு வந்து விளக்கம் தராரு. யார் வந்து கிட்டத்தட்ட ஒரு குற்றச்சாட்டு தான் அது, ஆனால் விளக்கம்னு சொல்றாங்க. சரி ஏதோ ஒன்று யாரும் இந்து அறநிலையத்தில் பேசுறாரு. அப்போ இந்த இடத்துல என்ன கேட்டீங்கன்னா உதயநிதி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா துறை சம்பந்தம் கேட்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து உதயநிதியோட பவர் போயிடுச்சு. எல்லா துறையும் அவர் கேட்குறாருங்க, எல்லா துறைக்கும் அவர் பதில் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா அடுத்தது இவரால் மறுத்து சொல்ல முடியல. 10 கோடி ரூபாய்க்கு நீங்கள் வந்து விரயம் பண்ணிட்டீங்க, மக்களுக்கு செய்யவே இல்லை, பக்தர்களுக்கு செய்யலைன்னு சொல்றாரு அவர். அப்போ அதுக்கு பதில் யார் சொல்லணும்? உதயநிதியே சொல்லணும். ஆனால் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து முன்னாள் அறநிலைத்துறை அமைச்சர் பேசுறாரு. அப்போ அந்த இடத்துல அவர் பேச வேண்டிய கட்டாயம் வருது. ஆனால் அடுத்தது அவருக்கு வாய்ப்பு தராம மறுக்கிறாங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எதிர்க்கட்சி தலைவர் பேசணுன்றாங்க. அப்போ இந்த இடத்துல நீங்கள் வந்து முதலமைச்சர் என்ன பதில் சொல்லணுமோ அதை மட்டும்தான் வந்து இவர் கேள்வி கேட்கணும். யார் கேள்வி கேட்கணும்? எதிர்க்கட்சி தலைவர். ஆனால் எதிர்க்கட்சி தலைவர் எல்லாரும் எல்லா கேள்வியும் கேட்கணும், எல்லா துறை சம்பந்தம் கேட்டால் எல்லாரும் அங்கே வந்து பேசுகிறாங்க. அப்போ அந்த இடத்துல உதயநிதி வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் நீங்கள் வந்து ஸ்கோர் பண்ண பார்த்தாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன சொன்னீங்கன்னா ஒரு இந்த கேள்விக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து துறை சார்ந்தவங்க பேசுகிறாங்க. இன்னைக்கு ராஜ்மோகன் கொடுக்க வேண்டிய பதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பதிலடி கொடுக்குறாரு. அப்போ அங்கே விஜய் எதிர்த்து கேள்வி கேட்கறதுக்கான அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த பவர் இருக்குல்ல, அந்த பொசிஷன் இருக்குல்ல, அந்த பொசிஷனை வந்து பார்த்தீங்கன்னா வந்து உதயநிதி வந்து எழுதிட்டாரு. அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போகிற போக்கில் பார்த்தா அங்கே இவங்க கேட்குற கேள்வி, அந்த கேள்விக்கு அவங்க கொடுக்குற பதில், அந்த இடத்துல எனக்கு திடீர்னு ஒருத்தர் ஞாபகம் வந்துச்சு. யார் ஞாபகம் சொல்லுங்க? சீமான். விஜயகாந்த் ஞாபகம் வந்துச்சு. விஜயகாந்த் எல்லாரையுமே அந்த இப்போ சீமான் உள்ள இருந்தாருன்னா என்ன நடக்கும் பார்த்துங்க. 5 விஜயகாந்த் சமம் இல்லை 10 விஜயகாந்த் சமம். சீமான் ஒருத்தர் இருந்தாருன்னா கேட்ட கேள்விக்கு என்ன பதில்? இப்போ அதை பேசணும்ல நீங்கள் இந்த இடத்துல. இப்போ அங்கே பொதுவான நபர் இப்போ நீங்கள் விட்டுருங்கம்மா, இப்போ இவங்க வந்து ஆட்சியில் இருந்தவங்கம்மா, இவங்க வந்து இப்போ ஆட்சியில் இருக்கிறவங்க, அவங்க இருந்தவங்க. அப்போ இந்த மாதிரி கேள்வி கேட்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா பதில் இப்படி தான் வழங்கப்படுது. வழக்கமாக இது ரொட்டீன் ஆயிடுச்சு, இனிமேல் இப்படி தான் ஆகும். என்னென்ன இவங்க கேட்பாங்க 40 நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு, ஏன் நீங்கள் 5 வருஷத்துக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படி இப்படியே போகும். இது ஆக்கப்பூர்வமான பதில் அல்ல. அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தர், அதாவது இந்த கூட்டணியில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், கூட்டணியில் இல்லாதவங்களா இருக்கட்டும், கூட்டணியில் இருக்கவும் பேச போறதில்ல, திருமாவளவன் கட்சியில் இருக்கும், அதுதான் நான் சொல்றேம்மா. இப்போ அப்படிதான் ஆயிடுச்சு. இப்போ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்க சோபான்னு சொன்னவன்னு கேட்டால் நீங்க பிளாஸ்டிக் சேர் கொடுத்தீங்களான்னு ஆயிடுச்சு. இப்போ புரியுதுங்களா இவங்களுடைய லாங்குவேஜ் எப்படி போயிட்டு இருக்கு பாருங்க. நீங்கள் பிளாஸ்டிக் சார்ஜ் அப்போ சோபா கொடுத்த வந்து உண்மைன்னு ஒத்துக்கிறாங்க. நீங்கள் பிளாஸ்டிக் சேர் கொடுத்தீங்க, கரெக்ட். பிளாஸ்டிக் சேருக்குள்ளே வந்து பணம் வச்சு கொடுக்க முடியாதுல்ல, கரெக்டு தானே? இப்போ இந்த சோபா இருக்குமா, இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பணம் வைக்க முடியல. ஆனால் இது பிளாஸ்டிக் சேரில் வைக்க முடியாதுல்ல, அதில் பணம் வைக்க முடியுமா? உருக்கியாக ஊற்ற முடியும்? நான் கேட்குறேன். அப்போ இதுதான் இந்த இடத்துல வந்து இப்படியான பதில் வரும்போது, அப்போ இந்த இடத்துல வந்து இப்போ தேமுதிகருக்கு ஒரு அந்த அம்மா இருக்கிறாங்க, அந்த அம்மாவுடைய பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா வந்து பாட்டில் தண்ணி பிரச்சனை, அவங்க பேசிட்டாங்க. ஸோ இப்படி தான் வந்து போயிடும். அப்போது அந்த இடத்துல இங்கே வந்து ஒட்டுமொத்தமாக வந்து மக்கள் வந்து ஒட்டுமொத்தம் ஒரே ஒரு பேச்சில் உலகத்தில் உலகத்தமிழர்கள் அத்தனை பேரும் திரும்பி பார்க்குறான்னு கேட்டால் சீமான் இருந்தாருன்னா சரியாக இருக்கும். உள்ளபடியே சீமானை வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து மிஸ் பண்ணுறாங்க. சட்டமன்றத்தில் சீமான் உள்ள நுழைஞ்சார்னா, ஒருவேளை இந்த இடைத்தேர்தல் நடந்து பொது வேட்பாளராக சீமான் அவர்களை தேர்வு செய்து சட்டசபைக்கு போனார்னா அப்போ தான் இந்த சட்டசபை வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்மாஸ்டர் வந்துட்டாரு அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. சரி, ஆமா. ஏன்னா இப்போ திமுக தரப்புலையும் கேள்வி கேட்டா பதில் சொல்லி தான் ஆகணும். இப்ப தாவேகா தரப்புலயும் சீமான் அவர்கள் கேள்வி கேட்டா எல்லாருமே பதில் சொல்லி தானே ஆகணும். இப்போ இல்லையே நீங்க செஞ்சீங்களா அப்படின்னு கேட்க. ஆமா, இப்போ அது யார் கேட்கறது? இப்போ அவங்க கேட்க முடியாதுல்ல. இப்போ டிஎம்கே தரப்புலேயே இப்போ ஏடிஎம்கே பேசினாலும் தான் சொல்லுவாங்க. இப்போ ஏடிஎம்கே என்னங்க பாலியல் குற்றம் ஏன் பொள்ளாச்சியில் நடக்கலாம்? இது சரியான பதில் கிடையாது. நீங்க எல்லாம் இப்போ எதை வேணாலும் இப்போ நீங்கள் கரூர் எடுத்துட்டீங்கன்னா அப்போ இவங்க 2 பேரும் கேட்பாங்க. ஏங்க நீங்கள் உங்களது வந்து பார்த்தீங்கன்னா வந்து கும்பகோணம் மகாமகம் கோயிலில் உங்கள் அம்மா போய் குளிச்சாங்களா, அப்போ வந்து சாகலை ஒரு 50 பேர் 53 பேர். இப்போ இவங்க கேட்டாலும் சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஏன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாஞ்சலை தோட்ட தொழிலாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தாமிரபரணி ஆற்றுல வந்து பார்த்தீங்கன்னா வந்து அடித்து விரட்டும் போது அப்போ விழுந்து ஒரு 17 பேர் இருந்தாங்க அதுக்கு. ஸோ கரூர் சமூகத்தில் கேட்பாங்க. நாம் தமிழ் கேட்க முடியாதுல்ல, நாம் தமிழ் கேட்க முடியாதுல்ல. சரி, இப்போ மக்கள் நினைத்த மாற்றம் அப்போ உண்மையாகவே வரல தமிழ்நாட்டில். மாற்றம் இல்லை, இது ஏமாற்றம் தானே. ஏன்னா கேள்விக்கு பதில் இப்போ மக்களே இப்போ வந்து இப்போ மக்கள்கிட்ட இருக்க கேள்வி யார் கேட்குறாங்க? இப்போ மக்கள்கிட்ட ஒரு கேள்வி இருக்குது, என்னங்க தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா பாலியல் குற்றங்கள் இருக்குது,
என்னங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த 6 சிலிண்டர் எப்போ தருவார், என்னங்க இந்த திட்டங்கள்லாம் அறிவிச்சாருங்க 2000 ரூபாய் எப்போ தருவார். ஸோ இப்படி தானே இருக்குது. அப்போ இந்த மாதிரியான பல கேள்விகள் சட்ட ஒழுங்கை கடந்து சில கேள்விகள் இருக்கும்போது அப்போ அந்த கேள்விகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மக்கள் கேள்வி தான் இப்போ இவங்க கேட்குறாங்க, மக்கள் கேள்வி தான் கேட்குறாங்க. அப்போ இதுக்கு என்ன பதில்? அப்போ வந்துக்கிட்டா சட்டம் இப்போ மக்கள்கிட்ட இருக்கிற கேள்வியோ நீங்கள் திமுக கேட்குதுன்னு வச்சுங்களேன். அப்போ நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா உங்கள் ஆட்சி நடக்கலை, உங்கள் ஆட்சியில் தானேங்க நடந்துச்சு, இன்னும் பெருசாக பேசிட்டு இருக்கீங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா அந்த ஒரு நாள் எப்படி இவங்க தள்ளுறதுன்னு பார்க்குறாங்க. அதுக்கேற்ற ஒரு சபாநாயகர் சேர்ந்துட்டாரு. அப்போ என்ன இருக்குன்னா இந்த ஒரு நாள் எப்படி நகர்த்துறது. ஆனால் என்ன கேட்டால் இருந்த சபாநாயகரோட இது ஒரு கொஞ்சம் பெட்டர் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி வில்லாதி வில்லன்லாம் அந்த அந்த சபாநாயகராக இருந்தாங்க. இவர் இருக்கிறதுல இவர் பெட்டர் தான் தோணுது. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆளுங்கட்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெண்ட் பண்ணி தானே போகணும். அப்படி தான் இவர் போகிறார். ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு வலிமையான நபர்கள் இல்லாத மாதிரி தெரியுது எனக்கு. இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து பேசுறதுக்கு அனுமதி கேட்குறாரு, பேச அனுமதி மறுச்சுன்னா அவர் உடனே என்ன சார் வெளியே போயிட்டு சில விதிகளை கோட் பண்ணி காட்டுறாரு. அது கரெக்டாக தான் இருக்குது. எப்படிங்க வந்து சட்டமன்றத்தில் கேள்வி கேட்கறது வந்து முதலமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்டட் பேப்பரில் எப்படி படிக்கிறாருன்னு கேட்குறாரு, விதிகள் கோட் பண்ணி கேட்குறாரு. அது உள்ளபடியே அது ஒரு கேள்வி, நியாயமான கேள்வி தான் இருக்குது. ஆனாலும் அவர் பேச அனுமதிக்கலை. அந்த கூட்டத்தோட வெளியே போயிட்டு திருப்பி மறுபடியும் உள்ளே போகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பேசுகிறாரு. அப்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எதிர்க்கட்சிகளே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு வலிமை இல்லாத மாதிரி இருக்குது. அதில் இருக்கிற வந்து உறுப்பினர்கள் யார் பேசினாலும் இதை தாண்டி இன்னொரு விஷயம் இருக்குமா, இந்த ஊடகங்களை சென்சார் பண்ணி காட்டுறாங்க. இந்த லைவ்ல கூட வந்து பார்த்தீங்கன்னா கேமரா வந்து பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா திமுக தரப்பில் வந்து பேசும்போது அந்த கேமரா பொசிஷன் அப்படி போக மாட்டேங்குது. இந்த சைடில் வந்து சபாநாயகரே பார்க்குது. சபாநாயகர் வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சு பேசுகிறாருல, எப்படி யோசனை பண்ணி பேசுகிறாரு. அப்படி தான் இருக்குது. அதுக்கு மேலே வந்து கேட்டால் அந்த சபாநாயகருக்கு பக்கத்தில் இருந்து ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் எடுத்து கொடுக்குறாரு. அது இரிட்டேட்டிங்காக இருக்குது. அதை முதல்ல சபாநாயகர் வந்து இதை கவனிக்கணும். முதல்ல என்ன கேட்டால் சபாநாயகர்கிட்ட சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற நபர் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடையூறு கொடுக்குறாரு அவருக்கு. பட் அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அது காட்சி பதிவாக நம்ம பார்க்கும்போது அது என்ன ஆகுதுன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அது நமக்கே இரிட்டேட்டாக இருக்குது. அவர் என்ன தான் அப்படி சொல்கிறாருன்றது தெரில. ஏன்னா அப்படி வந்து அதாவது ஒரு செகண்ட் வந்து அவர் பக்கத்தில் நின்று வந்து பாயிண்ட் அவுட் எடுத்து கொடுக்குறாரு. இதுக்கு முன்னாடி அந்த காட்சி நம்ம பார்க்கவே இல்லை. அது ஐயாவும் இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி வந்து இருந்த அத்தனை சபாநாயகர்களும் நம்ம பார்த்துருக்குறோம். இந்த பிடிஆர் பழனிவேல் தியாகராஜர் இருக்கார்ல, அவங்க அப்பா பிடிஐ பழனிவேல் ராஜன், அவரை பார்த்துருக்குறோம். சேடப்படி முத்தையா பார்த்துருக்கோம். தமிழ் குடிமகன் பார்த்துருக்குறோம். கடந்த வருஷம் வந்து இன்னும் பல வந்து திமுக அதிமுக ஆட்சியில் காளிமுத்து மாதிரி எவ்வளோ பேர் பார்த்துருக்குறோம். ஆனால் இந்த மாதிரி ஒரு வந்து பக்கத்தில் வந்து பாயிண்ட் எடுத்து கொடுக்குற மாதிரி நான் பேசாமல் மைக்காவது போட்டு கொடுத்துருங்க. காதில் மைக் மாறிக்கிட்டு அவர் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரோ அது மாதிரி செயல்படலாம். ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து சபாநாயகர் கூட அனுபவம் இல்லைன்ற மாதிரி ஒரு தோற்றம் ஏற்படுறது அது சரியாக இருக்காது. சட்டசபையில் நிச்சயமாக வந்து ஏதோ ஒன்று குறையுது. மக்களுக்காக அங்கே பேசுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து ஏதோ வந்து காமெடி பீஸ் மாதிரி ஆகிட்டாங்க இப்போ. ஏன்னா இவங்க ஒரு கேள்வி கேட்கறதுக்கு அது பதிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து என்ன சொல்றது கேட்டிங்கன்னா வந்து உங்கள் ஆட்சி நடக்கலையான்னு சொல்லி கேட்கறது, இது எப்படி சரியா இருக்கும்? அவங்க இது நியாயமே இல்லையே. அவங்க சரியில்லைன்னாப்பா உங்களை வந்து வாக்களிச்சிருக்கிறாங்க. இப்போ நீங்கள் திருப்பி அதையே சொல்லிட்டு இருந்தா சார் இலவசங்கள் கொடுத்தாங்க சார் மக்களுக்கு. அதாவது இந்த பிறந்த நாளுக்காக வன உயிரியல் அந்த பூங்காக்களுக்கெல்லாம் வந்து இலவசம், அதை ஆன்லைனில் புக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. நேரில் போனவங்களுக்கு உள்ள அனுமதி வழங்கலை. பிறகு அமைச்சர் ரஞ்சித் குமார் வந்து எல்லாரும் அனுமதிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. முதல்வர் பிறந்த நாளுக்கும் வனவிலங்கு உயிரியல் பூங்காக்கு இலவசத்துக்கும் என்ன சம்பந்தம்? இது மாதிரி இப்போ என்ன நினைக்கிறாங்கம்மா புரிஞ்சிக்க முடியும் உங்களால். ஒரு அமைச்சரும் எப்படியாவது முதலமைச்சருடைய அந்த குட் புக்கில் நம்ம வந்து பேர் வாங்கிடணும். அதுக்காக என்ன செய்யணும்னா பல விதமான காமெடிகளை நிகழ்த்ததை நம்ம பார்க்குறோம். இப்போது வந்து இப்போ உதாரணத்துக்கு இப்படி எடுத்துங்களேன். இப்போ பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் இருக்கிறாரு, அவருடைய குட் புக்கில் நம்ம பேர் எடுக்கிறோன்னா ஒருத்தனா சென்டா நேராக உத்தரமேரில் போயிட்டு நான் சென்டா ஃபோட்டோ எடுத்து போயிட்டு விஜய் மாமான்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் என்ன கேட்டால் இதை இப்போ ஏன் இந்த அமைச்சர் இந்த உயர்கல்வித்துறை அமைச்சர் டான்ஸ் ஆனார். அவர் என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா முதலமைச்சர் பிறந்தநாள் இன்றைக்கி தானே பிறந்தநாள், நீ டான்ஸ் ஆனது 2 நாளைக்கு முன்னாடி. இல்லைம்மா நான் என்ன சொன்னேன் எதுக்குன்னு நான் என்ன சொன்னேன் இதை இப்போ நான் ராகுல் காந்தி பிறந்தநாள் நீ டான்ஸ் ஆடுவியா? நீ அங்கே கூப்பிட்டுருந்தா கூட அழைச்சிருந்தா கூட பார்த்தீங்கன்னா ஒரு அமைச்சருக்குரிய அந்த கண்ணியம் வேணும் இல்லைம்மா. நீங்கள் டான்ஸ் ஆடுறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து வாடி சீடின்ற பாடல் அது முதலமைச்சர். இப்போ நான் கூட கேட்குறேன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எம்ஜிஆர் பாடல்கள் எவ்வளோ பாடல்கள் இருக்குது. ஒருபோதும் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் வந்து முதலமைச்சரான பிறகு ஒன்று கவனத்தில் எடுத்துங்க, எம்ஜிஆர் ஜெயலலிதா 2 பேருமே வந்து சினிமாவில் வந்து கோலோச்சினாங்க. 2 பேரும் முதலமைச்சர் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நபர்கிட்ட வந்து கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நடிகனை கொண்டு வந்துட்டு நம்ம வந்து முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு இது தேவைதானா நமக்கு? இப்படி ஒரு நடவடிக்கை இருக்குது. அதே மாதிரி ஜெயலலிதா
இத்தனைக்கும் ஜெயலலிதா உங்களுக்கு தெரியும்னு கேட்டிங்கன்னா வந்து எவ்வளோ படங்களில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனையோ வித கதாபாத்திரங்கள் எடுத்து நடிச்சிருக்கிறாங்க. ஏன் ஒரு நீச்சல் உடையில் கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு படத்தில் வந்து அவங்க நடிச்சிருக்கிறாங்க. ஆனால் எந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நடிகையை கொண்டு வந்து நம்ம வந்து முதலமைச்சர் ஆகிட்டோம்னு சொல்லிட்டு ஒரே ஒரு நபர் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணவே கிடையாது. ஏன் இந்த நடிகையை கொண்டு வந்து முதலமைச்சர் ஆக்கணும் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க நடந்துக்கிட்டாங்க. அடுத்த நாள்ல இருந்து அந்த பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடி இருந்தது வேற, அந்த பதவி ஏற்ற பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கிட்டே நெருங்க முடியாது. ஒரு நடிகை தானேன்ற அலட்சியம் வந்ததுல்ல, யாரும் கிட்டே நெருங்க முடியாது. அப்படி ஒரு பயத்தை ஏற்படுத்தினாங்க. முதலமைச்சர் எம்ஜிஆர் கிட்டேயாவது போயிட முடியும், எம்ஜிஆர் காலில் இருந்து ஆசீர்வாதம் முடியும். ஆனால் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 4 அடி தூரத்தில் தான் அங்கே தான் விழ முடியும். இங்கே இருந்தாங்கன்னா அங்கே தான் விழ முடியும். அப்படி வந்து பார்த்தீங்கன்னா வந்து யாருமே அதை ஃபீல் பண்ணவே இல்லை. ஆனால் இப்போ வந்து ஃபீல் பண்ணுறாங்க. எல்லார் வாயிலும் அந்த வார்த்தை வந்துருச்சு. கண்டிப்பா சார். நடப்பு கால அரசியல் குறித்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி. நன்றி.